35 கோடி பேரமா தாவேக எம்எல்ஏ விவகாரத்தில் அதிர்ச்சியூட்டும் தகவல். ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி லஞ்சம் கொடுத்து ஆட்சியை கவுக்க சதி நடந்துச்சா? பத்திரிகையாளர் விஜயன் கிட்ட ஏன் போலீஸ் விசாரணை நடத்தினாங்க? இந்த கேஸில் இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்றத முழுமையாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் வத்திக்குச்சி. தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாரு. அந்த புகாரில் சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ஒரு யூடியூபரும் கருத்து கணிப்பு கம்பெனி நடத்தி வர்ற திருநாவுக்கரசு சில பேரும் சேர்ந்து எங்கள் கட்சியோட நிலைப்பாட்டை மீறி சட்டமன்ற வாக்கெடுப்பில் வாக்களிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினதாகவும், அப்படி அதுக்கு வாக்களிக்கிறதுக்கு 35 கோடி வரைக்கும் தர்றதா பேரம் பேசினதாகவும் சொல்லியிருக்காரு. இதை மட்டும் செய்யலைன்னா என்னையும் என் குடும்பத்தாரையும் கொலை செஞ்சிருவோம்னு மிரட்டனதா அந்த புகாரில் அந்த எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. இந்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையே ஆரம்பித்தாங்க. இந்த விசாரணை இப்போது சில பேரை அரெஸ்ட் பண்ணதாகவும், அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச தகவலின் அடிப்படையில் பல பேர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. இதுக்கிடையில் இந்த கேஸில் தொடர்பு இருக்கிறதா சொல்லி பத்திரிகையாளர் விஜயன் கிட்ட விசாரணை பண்ணது அரசியல்லையும் பத்திரிகையாளர் சம்மேளனத்திலையும் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. இந்த சம்பவத்தை அரசியல் கட்சிகள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஒரு பத்திரிகையாளரை விசாரிக்கிறது ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சமம். இந்த சர்ச்சைக்கு போலீஸ்காரங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விசாரணைன்றது சட்டப்படி நடக்கிற ஒரு நடைமுறை தான், யாரையும் முன்னாடியே குற்றவாளின்னு நாங்கள் யாரும் சொல்லலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கேஸோட உண்மை நிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லார்கிட்டையும் தகவல் சேகரிக்கப்பட்டு வருவதா போலீஸ்காரங்க அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் இப்போது தமிழக அரசியலில் கவனத்தை ஈர்த்திருக்கு. உண்மையிலே இது ஒரு லஞ்ச பேரமா, இல்லை அரசியல் குற்றச்சாட்டுகளோட இன்னொரு பரிமாணமா, இல்லை விசாரணையோட முடிவில் வேறு ஏதாவது உண்மை வெளிவருமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கிறதுக்கு போலீஸ்காரங்களோட அடுத்த கட்ட விசாரணையும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த விவகாரத்தில் எந்த ஒரு புதிய தகவல் வெளியானாலையும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். இந்த சம்பவம் பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்டில் மரியாதையோடு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அரசியல் மற்றும் முக்கிய நிகழ்வுகளோட உண்மை நிலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.